இருக்க ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரிகிறது. அந்த விளக்கின் ஒளிக்குள்ள ஒரு பெண் அமைதியாக எழுந்திருக்கிறாள். அவள்தான் லக்ஷ்மி. லக்ஷ்மி எழுந்ததும் முதலில் பார்க்கிறாள் சுவரில் தொங்கும் அம்மன் படத்தை. இன்னொரு நாளும் நல்லபடியா போகணும் தாயே என்று மெதுவாக சொல்கிறாள். அவளோட நாள் இப்படித்தான் தொடங்கும். நேத்து இரவு கொண்டு வந்த மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், செந்தாமரை, ஒவ்வொரு பூவையும் அவள் அன்போடு தொட்டு பார்க்கிறாள். சில பூக்களில் இன்னும் பனி ஒட்டிக்கிட்டிருக்கு. இன்னைக்கு நல்ல நாள் போல என்று அவள் மனசுக்குள்ள நினைக்கிறாள். லக்ஷ்மிக்கு பூக்கட்டி வியாபாரம் புதுசில்ல. அவள் அம்மாவும் அவளுக்கு முன்னாடி அவள் பாட்டியும் இதே கோயில் வாசலில்தான் பூக்கட்டி வியாபாரம் செய்தாங்க. சின்ன வயசுல அம்மாவோட மடியில் உட்கார்ந்து பூ கோர்த்த நாட்கள். பூ கட்டும்போது மனசு கெட்டிருக்க கூடாது லக்ஷ்மி. மனசு சுத்தமா இருந்தா பூவும் அழகா இருக்கும். அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னைக்கும் அவள் மனசுல வாழுது. சூரியன் மெதுவா எழ ஆரம்பிக்கும் போது லக்ஷ்மி கோயில் வாசலுக்கு வருகிறாள். அவளோட இடம் அம்மன் கொடி தெரியும் இடம். பாய் விரிச்சு பூக்களை அடுக்கி வைக்கிறாள். வெள்ளை மல்லிகை பச்சை இலை மேல் பனி போல ஜொலிக்குது. பூக்கட்டிகள் ஒவ்வொன்னா வரிசையாக தொங்குது. அதில் ஒவ்வொன்றிலும் லக்ஷ்மியின் உழைப்பும் அவளோட நம்பிக்கையும் வாழ்க்கையும் ஒவ்வொரு பூக்கட்டியில கோர்க்கப்பட்டிருக்கு. முதல் பக்தர் வருகிறார். அம்மனுக்கு நல்ல பூ கொடுமா. லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே ஒரு பூக்கட்டி கொடுக்கிறாள். உங்க வேண்டுதல் நிறைவேறணும். அந்த வார்த்தை பூக்கட்டியோட சேர்ந்து அம்மன் முன்னாடி போகுது. சின்ன குழந்தைகள் வந்தா ஒரு பூ இலவசமா கொடுப்பாள் லக்ஷ்மி. பூவாசனை பிடிச்சா மனசும் நல்லா இருக்கும். ஒரு நாள் திடீர்னு மழை. கோயில் வாசல் வெறிச்சோடி போகுது. பூக்கள் வாட ஆரம்பிக்குது. வியாபாரம் இல்லை. லக்ஷ்மி மௌனமா உட்கார்ந்திருக்கிறாள். நாளைக்கு என்ன பண்ண போறோம்? அந்த கேள்வி அவளோட மனசுக்குள்ள மெல்ல குத்துகிறது. அப்போதான் அர்ச்சகர் வருகிறார். அம்மனுக்கு பூ குறைஞ்சிடுச்சு, நீ கட்டிக்கொடு. அந்த ஒரு வாய்ப்பு லக்ஷ்மிக்கு ஒரு பெரிய வரம். மழையிலும் அவளோட கைகள் ஓயல. லக்ஷ்மிக்கு பெரிய ஆசைகள் இல்லை. சின்ன ஒரு பூக்கடை, மழையில் நனையாதது, வெயிலில் கருகாதது. ஆனா அந்த கடை கோயில் வாசலுக்கே அருகில் இருக்கணும். அம்மன் கண்ணு முன்னாடி என் வாழ்க்கையும் பூத்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கும் அதே கோயில் வாசல், அதே பூமணம், அதே மணி சத்தம். அந்த எல்லாத்துக்கும் நடுவில் லக்ஷ்மி, ஒரு சாதாரண பெண். ஆனா அவளோட கைகளில் பூ மட்டும் இல்ல, நம்பிக்கையும் உழைப்பும் வாழ்க்கையும் ஒவ்வொரு பூக்கட்டியில கோர்க்கப்பட்டிருக்கு. கோயில் வாசலில் பூ மணக்கிற வரைக்கும் லக்ஷ்மியின் கனவும் மலர்ந்துகிட்டே இருக்கும்.